இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்பயுமே ஒரு லாப நோக்கத்தோடு எதுவுமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்க சராசரியாக இதிலேருந்து பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்லேருந்து எடுத்து கோல்டு பக்கம் போட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு பல்வேறு இதெல்லாம் விட முக்கியமான காரணம் அரசாங்கங்கள். எல்லா நாட்டு அரசாங்கமும் அதனுடைய பேங்க் நமக்கு எப்படி ரிசர்வ் பேங்க்கு, அமெரிக்காவுக்கு எப்படி ஃபெடரல் ரிசர்வு, ரஷ்யா பேங்க்கு, சைனா ரிப்பப்ளிக் பேங்க் ஆஃப் சைனா, இவங்க எல்லாமே ரிசர்வ் பேங்க் எல்லாமே தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து கோல்டை ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வாங்கிறதுனால தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக உயர்ந்துச்சு. கடந்த வருடம் மட்டும் பார்த்தோம்னாலே 72% ஏறி தங்கத்தில் இருக்கு. விலை ஏறி இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். இது இல்லாமல் இன்னொன்று சில காரணங்களாலையும் விலை ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஏறிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளும் இப்போ நாளுக்கு நாள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபரை அரெஸ்ட் பண்ணி மதுரோ அவரை கொண்டு வந்தாங்க. அதனால் விலை கொஞ்சம் ஏறிச்சு. அடுத்து கிரீன்லாந்து அது மேலே பக்கம் பார்வை திரும்பி இருக்குது. அதனாலேயும் ஒரு பிரச்சனைகள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக வர 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 இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் எவ்வளோ வரப்போகுது தெரியல. அடுத்த ஒரு இதை தொடர்ந்து ஒரு 3ஆம் உலகப் போரே வரக்கூடிய லெவல் வந்துச்சுன்னு வைங்களேன், தங்கத்தரம் பிடிக்கவே முடியாது. இப்ப இந்த கோல்டு அப்படின்னு பொறுத்தவரைக்கும் மக்கள் அத எந்த அளவுக்கு வாங்குறதுல ஒரு ஈடுபாடு காட்டுறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் அதுல வந்து ஒரு ஈடுபாடு காட்டுது இல்லையா? இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல அது உண்மதான். என்ன காரணம்னா, அது ஒவ்வொரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ, அத வச்சு தான் கரன்சி அச்சடிக்கணும். ஒண்ணு. அத வச்சு தான் பொருளாதாரத்தில அந்த நாடு எவ்வளோ வலுப்பெற்ற நாடுன்னு சொல்லி நிர்ணயிக்கப்படும். அதனாலயும் ப்ளஸ் தங்கத்தினுடைய அடுத்த ஃப்யூச்சர் அதில தான் இருக்குன்றனாலயும் கவர்மெண்ட்டே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அது தொடர்ந்து தான்